அடுத்ததாக பிக் ஃபோக்கஸ் பகுதிக்கு போலாம். பிக் ஃபோக்கஸ் பகுதியில் இன்னைக்கு நீட் தேர்வில் அண்மையில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடர்ச்சியான வழக்கில் மாணவர்கள் தரப்பிலிருந்தும் பல்வேறு அமைப்புகள் தரப்பிலிருந்தும் தொடுக்கப்பட்டிருக்கு. இது தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக இணைகிறார் திமுக சட்டமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான எழிலன் நாகநாதன். அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கங்க. நீட் தேர்வில் நிறைய முறைகேடு நடந்திருக்கு. இதன் காரணமாக உச்ச நீதிமன்றத்தில் அடுத்தடுத்த வழக்கல் அப்படின்னு தொடுக்கப்பட்டிருக்கு. இது வெறும் அந்த தேர்வு நடத்துறதுல இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கலா இல்ல அந்த தேர்வு முறையே சிக்கலுக்குரியதா? நீட் என்பதே ஒரு ஊழல் என்று இப்போ உண்மையான செய்திகள் மக்கள்கிட்ட இப்போ தெளிவுபட ஆரம்பிச்சிருக்கு. தமிழ்நாடு இந்த விஷயத்தில் ரொம்ப தெளிவாக முடிவுகள் எடுத்து நம்ம சொன்னோம். நீட் விலக்கு வேணும்னு சொன்னோம். நீட்னால் வல்ல குளறுபடிகள் சொன்னோம். நீதியரசர் ஏ கே ராஜன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா, சமூக நீதி, கிராமப்புற மாணவர்கள், ஒரு ஆண்டுக்கு 2.5 லட்சம் வருமானம் உள்ளவங்களுக்கு மருத்துவ கனவு சிதைந்து விட்டது என்ற ஒரு பதிவு தான் இப்போ இந்தியா முழுக்க பார்க்குறாங்க. 2013 அல்டமாஸ் கபீர் நீதியரசர் சொன்னார், நீட் தேர்வு எப்படி இந்த கூட்டாட்சி தத்துவம் எதிர்ப்பானது, ஒரு பன்முகத்தன்மை நாடுல ஒரே ஒரு நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எப்படி ஒரு தேர்வு நடத்துவாங்க, அப்படி தேர்வு நடத்தினால் குழப்பங்கள் தான் வரும், மாணவர்களோட கனவுகள் சிதையும் என்று அல்டமாஸ் கபீர் சொன்ன ஜட்மெண்ட் இப்போ சொன்னது எல்லாமே உண்மையாயிட்டு வருது. ஏன்னா நீட் தேர்வு என்டிஏ கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன்ஸும் மாணவர்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துது. ஏன்னா இப்போ 720க்கு 600 620 மார்க் வாங்கினா கூட மருத்துவ சீட்டு கிடைக்காது அவங்க அரசாங்க மருத்துவக் கல்லூரிகளுக்கு என்ற நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. உங்களுக்கு நல்லா தெரியும், கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தமிழ் வழி நீட் தேர்வில் தமிழ் வினாத்தால ஒரு 35-36 கேள்விகள் தவறாக இருந்தது. அப்போ சென்னை உயர்நீதிமன்றம் அந்த தவறான கேள்விகளுக்கு ஆர்பிட்ரேஷன் மார்க் போட சொன்னாங்க தமிழ் மாணவர்களுக்கு. ஆனால் அப்போ இதே என்டிஏ உச்சநீதிமன்றம் போய் அப்படி போட்டால் தரவ பாதிப்பாகவும் ரேங்கிங் சிஸ்டம் பாதிப்பாகவும் சொல்லி அந்த மாணவர்கள் கனவு சிதைத்தது. ஆனால் இப்போ ஒரு 2-3 மாணவர்கள், அது ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடியே 2-3 மாணவர்கள் எக்ஸாம் சென்டர் லேட்டாக போனனால அவங்களுக்கு நாங்கள் கிரேஸ் மார்க்ஸ் மாதிரி கொடுத்துருக்கோம் என்று சொல்கிறாங்க. 1500 மாணவர்களுக்கு அது மாதிரி கொடுத்துருக்கேன்னு சொல்கிறாங்க. அதை எதிர்த்து இப்போ உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரே சென்டரில் 6-7 மாணவர்கள் 720 வாங்கியிருக்காங்க. அது ஒரு பெரிய குளறுபடியாக இருக்குது. அப்புறம் மாணவர்கள் தேர்வு மையங்களை ஏதோ ஒரு பாம்பு ஸ்கேர் பண்ணுற மாதிரி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி உளவியல் ரீதியாக அவங்க பாதிப்பு உள்ளாக்குறாங்க. இந்த மன அழுத்தமாக இருக்குது. 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டுகள் ஒரு நீட் கோச்சிங் சென்டரில் படித்தாதான் நீட்டில் அரசாங்க மருத்துவக் கல்லூரியில் சேர முடிய நிலை ஏற்பட்டிருக்கு. அது ஒரு குளறுபடி. கம்மியான மார்க்குனா நீங்கள் நெகட்டிவ் மார்க் வாங்கினாலும் பரவாயில்ல, 0% வாங்கினாலும் பரவாயில்ல, தரலாம் தேவையில்லை. அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கு நீங்கள் கட்டணம் கட்டினீங்கன்னா நீங்கள் டாக்டர் ஆகலான்னு ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அப்போ இங்கே நீட் மெரிட்டும் கொண்டு வரல, தேர்வு முறையில் ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லை. அப்புறம் தனியார் மருத்துவக் கல்லூரி பகல் கட்டணமும் அவங்க கட்டண வசூலும் அவங்க நிவர்த்தி பண்ணல. அப்போ எந்த பர்பஸ்க்காக நீட் கொண்டு வந்தாங்களோ எல்லாமே இங்கே பொய்யாகி விட்டதுன்றாங்க. நீட் தேர்வு தொடர்பாக திமுக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கட்சிகள் பாஜகவை தவிர்த்து ஒருமித்த குரல்ல அதுக்கு எதிராக குரல் கொடுக்குறீங்க. ஆனால் உச்ச நீதிமன்றம் இந்த குரலை முழுமையா ஏற்றுக்கொள்ள மறுக்குது. ஒரு கன்சென்சஸ் இல்லாம உங்களுடைய நிலைப்பாடை ஏன் இதை நீட்டை வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க அப்படின்றதுல ஒரு பிராடர் பெர்ஸ்பெக்டிவ்ல தேசிய லெவலில் கொண்டு போக திமுக தயங்குதா அல்லது என்ன தடை இருக்கு? இல்லை, தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நீட் திமுக உச்சநீதிமன்றத்தில் முன்னாடி அதிமுக ஆட்சி போடும்போது இந்திய மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருந்தது. மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, அதை கலைச்சிட்டு ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கீழே நேஷனல் மெடிக்கல் கமிஷன் கீழே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ திமுக வழக்கு நாங்கள் நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அடிப்படையில் அவங்க போட்ட லெஜிஸ்லேஷன் தவறானதுன்னு சொல்லி நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. ஒன்றும் அதுக்கப்புறம் அனைத்து கட்சி தீர்மானம் நம்ம நிறைவேற்றணும். ஏ கே ராஜன் கமிட்டி அடிப்படையில் அவங்க ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கவர்னர் ரிஜெக்ட் பண்ணாரு. திருப்பி சட்டமன்றம் கூடி இப்போ பிரசிடென்ட் அசன்ட்டுக்கு கவர்னர் அமைச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஹோம் டிபார்ட்மெண்ட்டும் யூனியன் கவர்மெண்ட்ல இருக்க ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டும் ஆயுஷ் மினிஸ்ட்ரியும் கிட்டத்தட்ட 3 நாள் தர திமுக அரசுக்கு அவங்க குவரிஸ் ரைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. எந்த அளவுக்கு குறையினா, நீட் தேர்வு எதிர்ப்பு என்பது நீட் அரசாங்க மருத்துவக் கல்லூரிக்கு தமிழ்நாடு அரசு நீட் விலக்கு கோருவது இந்திய இறையாண்மைக்கே எதிர்ப்பானது என்ற பதிவெல்லாம் பண்ணி ஒரு வேடிக்கையான கமெண்ட்ஸ்லாம் போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அதுக்கெல்லாம் தகுந்த பதில் நம்ம அமைச்சிருக்கோம். இப்போ பிரசிடென்ட் அசன்டான பர்வியூல இருக்கு.
இந்த நிலையில தான் இப்போ வந்து வெறும் தமிழ்நாட்டு மட்டும் இல்ல, மகாராஷ்டிராவோட பிஜேபி கூட்டணியில் இருக்கிற மகாராஷ்டிரா சீஃப் மினிஸ்டர் ஷிண்டே அவர் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. பிற மாநிலங்களில் உள்ள எல்லா முதல்வர்களும் இந்த நீட் தேர்வுக்கு எதிர்ப்பாக தெரிவிச்சிருக்காங்க. மோடி அவர்களே குஜராத் முதல்வராக இருக்கும்போது நீட் தேர்வு வந்து மாநில உரிமைக்கு எதிர்ப்பானது என்று குரல் எழுப்பியிருக்காரு. ஏன்னா பார்லிமெண்ட்ல ஒரு லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க நீட் கம்பல்சரி சொல்லிட்டு. அதனால தான் நம்ம சட்டமன்றத்தில் அனைத்து நிறைவேற்ற லெஜிஸ்லேஷனும் பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷனுக்கு ஓவர் கம் பண்ண முடியாத சூழலை தான் நம்ம ஜனாதிபதி ஒப்புதலுக்கு நம்ம அமைச்சிருக்கோம். இந்த ஒட்டுமொத்த கன்சென்சஸ் உச்சநீதிமன்றம் சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, 100 குற்றவாளிகள் பாதிக்கப்பட்டாலும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாதுன்னு. அதே மாதிரி எவ்வளோ மாணவர்களோட கனவுகள் வந்து இங்கே சிதைந்திருக்கு. ஒரு மாணவ கனவு, உண்மையான மாணவர் கனவு கூட சிதைந்தா கூட உச்சநீதிமன்றம் நீதியை வழங்க வேண்டும் என்றுதான் என்னோட கோரிக்கைங்க. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நீட் எதிர்ப்பு இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 1 கோடி கையெழுத்து நீட் தேர்வுக்கு எதிராக பெறப்பட்டது. இப்ப அந்த கையெழுத்து இயக்கத்துடைய பலன் என்ன? இல்லை, அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து அவர் முதல் பேச்சிலே வந்து நீட்டினால பாதிக்கப்பட்ட மாணவர்கள் யாரெல்லாம் தற்கொலை பண்ணாங்களோ அவங்களாம் வந்து சட்டமன்ற உரையில வந்து வாசித்தார். பிறகு தொடர்ச்சியாக நீட் எதிர்ப்பு குரல் வந்து மாணவர் அணியோட சேர்ந்து, இளைஞர் அணி சேர்ந்து, மாணவர் அணி, மருத்துவ அணி சேர்ந்து தொடர் உண்ணாவிரதம் நடத்தினோம். பிறகு கையெழுத்து இயக்கம் நடத்தினோம். இவர் ஜனநாயக நாட்டில் வந்து அழுத்தம் தெரிவிக்கிறதுக்கு, அதுவும் மாநில அரசுல ஆளுங்கட்சியாக இருக்கிற திமுக வந்து ஒரு போராட்ட வடிவில் தொடர்ச்சியாக அவங்களோட ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அழுத்தம் தெரிவிக்கிறதுக்கான விஷயங்கள் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட எல்லா கடிதங்களும் ஆன்லைன் மூலமாகவும் சரி, நேரடியாகவும் சரி ஜனாதிபதிக்கு வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் ஜனாதிபதி வந்து ஹோம் மினிஸ்ட்ரியோட ரெக்கமெண்டேஷன், யூனியன் மினிஸ்ட்ரியோட ரெக்கமெண்டேஷனாக பண்ணிட்டு அசன்ட்டுக்கு அவங்க வந்து பதில் சொல்லணும். அவங்க பதில் சொல்லணும், திருப்பியும் சட்டமன்றம் கூட்டி திருப்பியும் நாங்கள் அனுப்புவோம். ஆனால் இங்கே ஒரு பெரிய கான்ஸ்டியூஷனல் லாக் ஜாம் என்னன்னா, பிரசிடென்ட் வந்து 2 தடவை ரிஜெக்ட் பண்ணா அது வந்து அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்றின ரெசல்யூஷன் ஓகேவாமா, இல்லை பிரசிடென்ட் அசன்ட் அது கட்டாயம் கொடுக்குமான்னு ஒரு பெரிய டிபேட்ல வந்து நிற்கும். 2019 நீட் தேர்வு ஒழிக்கப்படும் அப்படின்றது தான் திமுகவுடைய வாக்குறுதி. ஆனால் மீண்டும் பாஜக ஆட்சி. 2021 திமுக ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வு ஒழிக்கப்படும் அப்படின்றது தான் வாக்குறுதி. ஆனால் நிறைவேறல. இப்போ 2024 40 மக்களவை உறுப்பினர்களை திமுக கொடுத்துருக்காங்க. ஸோ மீண்டும் பாஜக ஆட்சியை தான் காரணம் காட்ட போதா திமுக, அல்லது 26 இதே வாக்குறுதி தான் இருக்குமா? இல்லை, தொடர்ச்சியாக தேர்தல் முடிவுகள் வந்த பிற்போடு முதல் அறிக்கையாக நாங்கள் வந்து தமிழ்நாட்டு முதல்வர் வந்து நீட்டோட விலக்கு பற்றி தான் அழுத்தம் தெரிவித்தார். இது ஒரு மக்கள் இயக்கமாக மாற்றுவோம் என்று சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், மக்கள்கிட்ட எல்லாம் தெரியும், நம்ம வந்து ஒத்திசைவு பட்டியலில் வந்து கல்வியும் சுகாதாரம் இருக்க ஒரே காரணத்தினால்தான் அவங்க பாராளுமன்றத்தில் யூனிட்டரி கவர்மெண்ட்டாக பண்ணி லெஜிஸ்லேஷன் நிறைவேற்றிட்டு இருக்காங்க. மாநில பட்டியலில் இருக்கிற கல்வி சுகாதாரம் வந்து பொதுப்பட்டியல் கொண்டு போய் பார்லிமெண்ட் லெஜிஸ்லேஷன் நிறைவேற்றிட்டே இருக்காங்க. கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் என்று சொல்றது என்ற வார்த்தை அளவில் இல்லாமல் உண்மையிலே கூட்டாட்சி தத்துவத்தில் நம்பிக்கையின் அடிப்படையில் இருந்ததுன்னா பாஜக வந்து தன்னோட நிலையை மாற்றப்படும். ஏன்னா இப்போ முன்ன அளவுக்கு அவங்களோட மெஜாரிட்டியோட இல்லை. இப்போ மாநில அரசுகள், அவங்க 2 மாநில அரசுகள் நம்பி தான் அவங்க அரசு அமைஞ்சிருக்கு. பார்லிமெண்டத்தில் வந்து அப்போசிஷன் வந்து ஈக்குவல் நம்பர்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்காங்க. அவங்க நிறைவேற்ற இந்த மாதிரி ஒரு ட்ரக்கோனியன் ஆக்ட்ஸ்லாம் இனிமேல் நிறைவேற்ற முடியாது. அதனால் மறுபடியும் திமுக அதோட பார்லிமெண்டத்துக்கான போராட்டமும் சட்ட போராட்டமும் மக்கள் போராட்டமும் தொடர்ந்து நடக்கும். ஏன்னா இது கூட்டாட்சி தத்துவத்துக்காக, மாநில உரிமைக்காக போராடுற கட்சி. புதிதாக கூட்டணி அரசு தான் அமைஞ்சிருக்கு. இனிமேல் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கும் அப்படின்றது உங்களோட நம்பிக்கையை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனால் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட, உங்கள் பார்வையில் நிறைவேற்றப்பட்டக்கூடிய இந்த நீட் போன்ற சட்டங்களை நீக்குவதற்கு ஒரு இந்தியா கூட்டணி, ஒரு பலமிக்க இந்தியா கூட்டணி அமைஞ்சிருக்கு. அதை எப்படி இந்த நீட்டுக்கு எதிராக நீங்க பயன்படுத்திக்க போறீங்க? நீங்க எலெக்ஷன் ப்ரீ எலெக்ஷன் சினாரில பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தேசியவாத கட்சியா இருந்தாலும், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தேசியவாத கட்சியா இருந்தாலும் மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுப்போம் என்ற ஒரு அழுத்தமான டிபேட்டை வந்து வச்சாங்க. ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம், அரசியலமைப்பு சட்டத்தின் ஒரு மையக்கூறு. இந்த தேர்தலே வந்து அரசியலமைப்பு சட்டத்தை யார் பாதுகாவலராக இருக்க போறாங்க தான் என்பதே இந்த தேர்தல் வந்து ஒரு முக்கியமான டிபேட்டா இருந்தது. இப்போ பல்வேறு மாநில கட்சிகள் தான் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்காங்க ஆப்போசிஷன்ல. அப்போ டெஃபினட்டா வந்து இந்த நீட் போன்ற தேர்வோட பாதிப்பு ஒவ்வொரு மாநிலத்திலும் பாதிக்க வரும்போது இது ஒரு கன்சென்சஸ் ஸ்டேட்மெண்ட்டாக வரும். ஏன்னா இப்போ முதல் முறையாக காங்கிரஸ் பேரியக்கம் வந்து மல்லிகார்ஜுன் கார்கே,
காங்கிரஸ் இயக்க தோழர்கள் வந்து போராட்ட வடிவில் இறங்கியிருக்காங்க. இப்போ கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் வந்து போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. இது ஒரு ஒட்டுமொத்த மாணவர்களை பாதிக்கும் போது அனைத்து சமூக இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் ஒரு பெரிய குரலாக எழும்பியிருக்கு. டெஃபினட்டாக திமுகவோட இதில் ஒரு ஸ்பியரட் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த ஃபைட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபைட்டாக முடியும்னு நம்பிக்கை இருக்குது. நேற்றைய தினம் ஆந்திராவில் பதவியேற்பு நிகழ்ச்சி, சந்திரபாபு நாயுடைய பதவியேற்பு நிகழ்வில் அமித்ஷா அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன்கிட்ட நடந்து கொண்டு அவர்கள் பேசிய விதம் அப்படின்றது ஒரு விமர்சன பொருளை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அடிப்படையிலே வந்து அந்த டிஸ்கஷன் என்ன டிஸ்கஷன் நடத்தினாங்க நமக்கு தெரியல. அதான் நிலவரம். ஏன்னா தமிழிசையும் அதை பற்றி அவங்க கமெண்ட் அடிக்க விரும்பலை. ஒரு தமிழராக பார்க்கும்போது சுயமரியாதை ரொம்ப ரொம்ப அவசியம். தமிழ்நாட்டை சேர்ந்த பிரதிநிதி அவங்க தமிழ்நாட்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ணவங்க, அவங்க தமிழ்நாட்டில் ஆளுநராக இருந்தவங்க. அவங்கள வந்து ஒரு ஸ்டேஜ் ஃபங்க்ஷனில் வந்து அவர் தனியாக கூப்பிட்டு கூட அவர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம் இன்டர்னல் பார்ட்டி அஃபேர்ஸை. அவரோட நோஷன், அவரோட பார்வை, அவர் பேசின விதம் வந்து எல்லாருக்கும் ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கு மேலே ஒரு கோபமே வந்திருக்கு இந்த அவரோட ஆக்ஷனால். உங்களை அதே ஆந்திர பிரதேஷ் உங்களுக்கு நல்லா சொல்கிறேன். ஒரு தடவை வந்து காங்கிரஸ் பேரியக்கம் வந்து காங்கிரஸோட முதல்வரை மதிக்காத காரணத்தினால்தான் ஒரு ஏர் ஃப்ளைட் மூமெண்ட்டில் தெலுங்கு தேசம் பார்ட்டியை உருவாச்சு. உங்களுக்கு தெரியும், தெலுங்கு ப்ரைட், தெலுங்கு சுயமரியாதைக்காக தான் என்டிஆர் வந்து உருவாக்குனார். இப்போ அதே ஸ்டேஜில் வந்து தமிழர்களோட சுயமரியாதை வந்து பாதிக்கிற அளவுக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்கு. ஆனால் என்ன நடந்தது, என்ன வேற போட்டு நடந்தது, அமித்ஷா என்ன கான்வர்சேஷன் பேசினாரு நமக்கு தெரியல. அது அமித்ஷா உண்மையிலே ஒரு பார்ட்டியோட லீடராக இருந்தாலும், தமிழிசை ஒரு பார்ட்டியோட இன்னொரு தமிழ்நாடோட ரெப்ரசன்டேட்டிவாக பிஜேபி இருந்தால் கூட எனி டிஸ்கஷன்ஸ் வந்து ஒரு இன்டர்னல் டோர் டிஸ்கஷன்ஸாக வச்சிருக்கலாம், இல்லை அவங்களோட இன்டர்னல் பார்ட்டி டிஸ்கஷன்ஸாக வச்சிருக்கலாம். ஆனால் ஒரு பொது மேடையில் வந்து அவர் ஏதோ ஒரு பிரின்சிபல் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை கேட்குற மாதிரி ஒரு விஷயம் வந்து தமிழர்களோட பெண்கள் சார்பிலையும் தமிழர்களோட சுயமரியாதையும் வந்து பாஜக வந்து எப்போதும் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறது என்ற ஒரு நியூஸ் தான் தமிழ்நாடு முழுக்க இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பயந்துட்டீங்க. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பெயருக்கும் மிக்க நன்றி திரு எழிலன். நன்றி, வணக்கம்.